ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய காலை வணக்கம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கடவுள், தமிழ் கடவுள், அப்படி கடவுள் கடந்து செல் என்று சொல்லக்கூடிய கடவுள், அந்த கடவுளுடைய நாமமே கந்தன். கசக்கினாலும் கட்டி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியே கந்த துணியானாலும் கசக்கி கட்டு என்று சொல்லப்பட்டது. எதற்காக பழமொழி என்றால், என் அப்பன் பழனியில் இருக்கும் முருகனுடைய முழு ரூபம் என்னவென்றால் தண்டாயுதபாணி என்று பேர். வேறு எந்த சேத்திரத்தையும் இல்லாத முருகனுடைய வேல் சற்று வேலாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டது தான் தண்டாயுதபாணி என்று சொல்லப்படக்கூடியது. கோவணத்துடன் இருக்கக்கூடியது. மனிதா, உன் வாழ்க்கையில் இறுதியாக கோவணம் கூட தங்காது. ஆணவம் கொள்ளாதே, கோபம் கொள்ளாதே, தாய் தந்தையரை பிரியாதே. குன்று மேல் இருந்தாலும் குமரனாக இருந்தாலும் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் என் அப்பன் முருகன் தன் தாய் தந்தையருக்கே அடிபணிந்தவன் என்று உணர்த்துவதும், தாய் தந்தையருக்கு அடிபணிவதற்கு ஒரு மொழி, அது ஒரே மொழி, தமிழ் மொழி என்று சொல்லி அவ்வை பாட்டியாரால் அதை சொல்லி கேட்கப்பட்ட சேத்திரமாகப்பட்ட இந்த தண்டாயுதபாணி. இச்சேத்திரத்தில் ஆண்டி கோலத்தில் இருக்கும் பொழுது கஷ்டப்பட்டவனுக்கே கஷ்டம் தெரியும் என்று சொல்லப்பட்டது போக, யார் யாரெல்லாம் ஆண்டி சேவை பார்க்குறாளோ அவருக்கெல்லாம் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்து வரக்கூடிய ராஜாங்க சேவையை, ராஜபோக வாழ்க்கையை அருளி கொண்டு இருக்கிறான் இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகன். அடுத்த சேத்திரமாகப்பட்டது நம் எல்லோரும் அறிஞ்ச விஷயம், பல முதிர் சோலை. அனைத்து நாணங்களையும் பெற்றிருந்து முதிர் சோலை இருந்தால் முடிந்து போவதில்லை, உனக்கும் வாரி வழங்குகிறேன், திருமண கோலத்திலே இருந்து உனக்கு அருள் பாலிக்கிறேன். ஆனால் சோலை வனங்கள் சூழும் அளவுக்கு திருமண கோலத்தில் மனைவிங்கிற தானாதிபதியோடு வாழ்ந்தால் சோலை வனமாக இருக்கும் இந்த வாழ்க்கை, இல்லையேல் அகம வனமாக போய்விடும் என்று சொல்லி, உன்னுடைய அகம வனத்தையும் மலை ஏறி வந்து என்னை கண்டால் சோலை வனமாக ஆக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பல முதிர் சோலை. இதற்கெல்லாம் மேலாக சூரியனும் சந்திரனும் வழிபட்ட ஸ்தலமாகவும், குமரனாகவும், குன்றுமேல் நின்றவனாகவும், கோவண ஆண்டியாகவும் இருந்தவன் நிலை கொண்ட அரசனாய் காலை மடக்கி தன்னுள் இருக்கக்கூடிய தாய் மாமனையும், தன்னுடைய அம்மாவுடைய ரூபமாக விஷ்ணு துர்க்கையையும், தன்னுடைய அண்ணனாகிய விநாயகரையும் அருகில் வைத்து கொண்டு பரன்மேல் இருக்கக்கூடிய குன்றம், கண்ணன் பரன்மேல் ஏறினாள். ஆனால் என் பரன்மேல் இருக்கக்கூடிய இந்த குன்றத்தை வந்து பார்த்தால் உன் கஷ்டமெல்லாம் பறந்தோடி போயிடும் என்று சொல்லக்கூடிய திருப்பரங்குன்ற சேத்திரம். இத்திருப்பரங்குன்ற சேத்திரத்தில் சூரியனும் சந்திரனும் அவனை வழிபட்டதும், அருகில் இருக்கக்கூடிய பவளக்கனிவாய் பெருமாள் தன் தாய்மாமா தன் அருகில் இருப்பதும் அற்புதமான ஒரு விஷயம், கூடுதல் அம்சம், நிலை பொருந்திய விஷயம். இதற்கும் மேலாக மருதமலை என்று சொல்லப்பட்ட மருதம், முல்லை அப்படின்னு இந்த வயல்வெளிகளில் சொல்லுவாங்க. மருதம்னா மருவி அல்ல, மறந்தும் மன்னிக்க முடியாதும் குற்றங்கள் செய்ததில் கூட மாற்றி அமைத்து மலை போல் கஷ்டத்தை நீக்கி வாழ்க்கையை அளிப்பதனால்தான் மருதமலை என்று பெயர் வந்ததாம். மருதமலை மாமுனியே என்று பேர். இம்முருகனை நம் சேவிக்கும் பொழுது தெய்வத்தையும் சித்தரையும் சேவிக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு அமைப்பு கொண்ட தமிழ் கோயில் மருதமலை. எவ்வாறென்றால், பாம்பாட்டி சித்தர் என்று கேள்விப்பட்ட அந்த சித்தர் தன் ஐக்கியமானது இங்கு முருகனிடம் உரைபடி கொண்டதனால் இந்த மருதமலை முருகனை சேவிக்கும் பொழுது பாம்பாட்டி சித்தருடைய அனுகிரகமும் முருகனுடைய அனுகிரகமும் இன்றளவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஏனால் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வணங்க முடியாது, கால அவகாசம் ஆகும். ஒருத்தரை வணங்கி போற்றினால் இன்னொருத்தரை வணங்கவில்லையே மனித மனம் இருக்கும். நீ என்னை நினைக்கவில்லை என்றாலும் என் அப்பன் முருகனை நினைத்தால் என்னுடைய அனுகிரகம் கிடைக்கும் சொல்லக்கூடிய மருதமலை முருகன் பாம்பாட்டி சித்தரை தன்னுள் ஐக்கியமாக்கி கொண்டு சித்தர் மூலியமாகவும் தன்னுடைய தவமலைமை மூலியமாகவும் அருளாட்சி கொண்டு இருக்கக்கூடிய மருதமலை முருகன். மேலும் செந்தூர் முருகன் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் சேத்திரத்தை நிறக அறிந்திருந்தாலும் விபூதி சாணத்தினால் வருவது என்பதை நன்கு அறிந்த விஷயம். ஆனால் இயற்கையில் ஒரு காலகட்டத்தில் சாணம் தடுக்கப்பட்டால் அல்லது அந்த சாணத்தை அல்ல மனித மனம் பேதலித்தால் அதற்கு கூட ஒரு தீர்வு உண்டு. அப்போ முருகனை நாடினால் சேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாணம் கூட உபயோகமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பன்னீர் இலைகளால் இறக்கப்பட்ட இந்த உபதியாகப்பட்டது இன்றளவும் செந்தூரில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட அகம விதி, தர்ம விதி, தர்மாதிபதி விதின்னு சொல்லக்கூடிய 3 கடைப்பிடிக்கப்படுகிறது. அகம விதி அப்படிங்கிறது கோயிலில் இருக்கக்கூடியது. ஆதலால் தான் கோயில் இருக்கக்கூடிய இலைகள், கோயில் சொத்துக்களை எடுக்கக்கூடாது, அபகரிக்கக்கூடாது என்று சொல்கிறது. தர்ம விதி அப்படின்னா
தானாக அந்த இலைகள் உதுவது இதுதான் தர்ம விதி. தர்மாதி விதினா அந்த உதிர்ந்த இலைகளை எடுத்து பாடம் பண்ணாமல் அதுவாக காய்ந்த பிறகு பாடம் பண்ணப்படுவது திருச்செந்தூரில் இன்றளவு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் செந்தூர் முருகன் என்று அவனுக்கு பேர். பன்னீர் இலை கால்கள் சூழ்ந்தப்பட்டதால் அல்ல, இந்த 3 விதிகளையும் தன்னுள் அடக்கி தன் வருபவர்களுக்கு சாணத்துக்கும் மேல் இணையாக சாணத்தினால் கிடைக்கக்கூடியாத ஒரு அற்புத நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செந்தூர் முருகனுடைய உபதியாகப்பட்டது இத்தனை லோகத்திலையும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதக்கூடிய ஒரே சேத்திரம் திருச்செந்தூர் சேத்திரம். சூரபத்மன், அந்த சூரபத்மன் ஒரு சிறந்த முருக பக்தன். அவனை ஆட்கொள்வதற்கு ஒரு சிறு தடை என்ன என்றால், கடுமையான நாகதோஷத்தினால் முருக பக்தனாக இருந்தாலும் அசுர குணம் இருந்தது. கடவுள் பக்தனையும் ஆட்கொள்ளணும், அவனுடைய கிரகச்சாரத்தையும் வெல்லணும் என்பதால் தான் இன்றளவும் கூட அங்கு சூரபத்மனை ஆட்கொண்டு தன்னிடம் சேவல் கொடியாகவும் தன்னிடம் அவன் ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு சேத்திரம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த செந்தூர் முருகன் சேத்திரம். திருச்செந்தூர் முருகன் ஒன்னொரு காலகட்டத்தில் தன் தாய்மாமா ராமனை போல் இக்கடலில் போய் வீசப்பட்டார். ஆனால் தன் வீசப்பட்ட இடத்தில் இருந்து சிறிதும் சொல்லாமல் தன்னுடைய பக்தர்களுடைய வேண்டுகோளுக்காக கடலில் இருந்து எழுந்ததால் இந்த முருகனுக்கு தீர்த்தவாரி கிடையாது. ஆனாலும் கூட அந்த கடல் எவ்வளவு பொங்கினாலும், ஏன் சமீபத்தில் ஏற்படுத்தக்கூட சுனாமியில் கூட இந்த திருச்செந்தூரை ஒன்றும் செய்யாததுக்கு காரணம் என்னவென்றால், முருகன் அக்குடலில் குளித்தான் அல்லவா, அந்த முருகனுடைய பரிசமும் சோபமும் அந்த கடலில் பட்டதனால் அவனுக்கு கட்டுப்பட்டு கடல் ஒன்றும் செய்யாத கலியுகத்தில் கூட நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான நட்சத்திரமாகிய திருச்செந்தூரை இன்றளவும் நாம் எல்லோரும் காண்டு கொண்டே இருக்கிறோம். கடல் உள்வாங்கி என்றால் மனித மனம் சரியில்லை என்று அர்த்தம். கடல் சராசரியாக வந்தால் உன்னுடைய பாவங்களை எடுத்துக் கொள்கிறேன் அர்த்தம். எப்பொழுது இருந்தாலும் செந்தூர் முருகனை சரணாகதி அடைந்து விட்டால் செந்தூர் முருகன் தன்னை என்ன அலைகளை, கடல் அலைகளை, அதனால தான் பாடல்களில் கூட கடல் அலையா திருக்கூட்டமா என்று வரும். ஆனால் தன் என்ன அலைகளை கூட திருத்தி அமைத்து தொலைத்து எடுத்து முருகன் தன்னை ஆட்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய சேத்திரம் திருச்செந்தூர் என்கிற சேத்திரம். உப்பு நீரில் கூட நல்ல எண்ணம் உண்டு, நன்னீர் உண்டு. அந்த நன்னீரில் கூட உன்னுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ண முடியும் என்று சொல்லக்கூடிய 4 கிணறு இருக்கக்கூடிய சேத்திரம் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருக சேத்திரம். இப்படி இணையான சேத்திரத்தில் இந்த இரட்டை குரு அப்படின்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியாகப்பட்ட தன்னுடைய சொரூபத்தை அருகில் வைத்து இந்த குரு சேத்திரமாகவும் வழங்கி கொண்டிருக்கிறான். ஆக முருகப்பெருமானை வணங்கும் பொழுது மாங்கல்ய சோத்திரம், குரு தோஷம், அதுபோக கால சர்ப்ப தோஷம், அசுர குணமாக இருந்தாலும் ஆட்கொள்ளக்கூடிய இலகு மனப்பான்மை, ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்குவேன்னு சொல்லக்கூடிய இந்த முருகன் கோயிலை வணங்கி முருகன் அருள் ஜெயா டிவி வாயிலாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்றும் நிலைத்திருக்கணும் என்று ஆசீர்வாதம் பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்படம் கோரக்நாத் அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.